I welcome all my viewers, friends to Ranji's Flavors. Friends, நம்ம டே டு டே ரொட்டீனாக நம்ம கிச்சனில் வேலை செய்யும்போது எல்லா ரெசிப்பிலையும் நம்ம கருவேப்பிலை சேர்த்துப்போம். ஆனால் அதை எவ்வளவு பேர் சாப்பிட்றாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. நிறைய பேர் அதை எடுத்து தூக்கி போட்டுருவா. இட் இஸ் அ வெரி ஹெல்தி ஆப்ஷன் டெய்லி கருவேப்பிலை எடுத்துட்டாக்க. இந்த கருவேப்பிலையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை பொடி செஞ்சு நம்ம சாதத்தில் கலந்து சாப்பிட்லாம். இப்போ எப்படி செய்யலாங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை ஒரு 250 கிராம் நான் எடுத்திருக்கேன். இதெல்லாத்தையும் எடுத்து விட்டு இந்த அளவு இருக்குது. இப்போ இதை நல்லா வாஷ் செஞ்சு துணியில் நல்லா ட்ரை பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நம்ம இதை செய்யலாம். இந்த கருவேப்பிலையெல்லாம் வெயிலில் காய வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம கடாயில் இதை கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணிட்டாக்க நல்லாயிருக்கும். அதோட கலரும் நல்ல க்ரீன் கலர் மெயின்டைன் ஆகும். இப்போ ரோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கடாயை நல்லா நம்ம சூடு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டு இந்த மாதிரி நம்ம கலரணும். ஒரு 3 மினிட்ஸ் அந்த மாதிரி செஞ்சால் கூட போகிறோம். ஆறினதுக்கப்புறம் அது நல்ல ஒரு கரகரன்னு ஆகிடும். அந்த கலரும் அதே மாதிரி இருக்கும். அந்த கருவேப்பிலையில் இருக்கிற கொஞ்சம் மாய்ஸ்சர் கண்டென்ட்லாம் அது போகணுங்கிறதுக்காக தான் நம்ம லேசாக வறுத்துக்கிறோம். அப்படி பண்ணாக்க ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பவுடர் செஞ்சை விட்டு ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சு சாப்பிடலாம். கருவேப்பிலையை வறுத்ததுக்கப்புறம் இந்த கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கெட்டி பெருங்காயம் நான் அதை பொரிச்சுக்கிறேன். முதல்ல அதை பொரிச்சுண்டாக்க ரொம்ப அது வாசனையாக இருக்கும். இது பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 8 வரமிளகா அதுவும் நம்ம சேர்த்து வறுத்துக்க போகிறோம். இதில் உங்களுக்கு வேணும்னாக்கா பூண்டு கூட நீங்கள் வறுத்து சேர்த்துக்கலாம், ஓமம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இப்போ அது சேர்க்கலை. இப்போ இதை கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கணும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு நான் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நம்ம வறுக்கலாம். இந்த கருவேப்பிலை பொடியை ஒரு வாரத்தில் ஒரு 2-3 நாளாவது முதல்ல சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை சாப்பிட்டாக்க டைஜஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இதில் இருக்கிற விட்டமின் ஏ, இ அண்ட் சி எல்லாமே அயனும் நிறையா இருக்குது. ஸோ அதனால் ஹேர் ஃபால் இருந்ததுன்னா அது உடனே குறைஞ்சி போயிடும். ரொம்ப நல்ல ஹேர் க்ரோத்து இருக்கும். இப்போ இந்த வறுத்த மசாலாலாம் நான் ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருக்கேன். இப்போ கூலானதுக்கப்புறம் நம்ம இதை மிக்சியில் அரைக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மசாலாலாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்க்கலாம். இதில் 1 டீஸ்பூன் கல் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நம்ம பவுடராக அரைக்கிறோம். ரொம்ப பவுடராக பொடியாக ஆக வேண்டாம். கொஞ்சம் கரகரன்னு இருந்தால் பரவாயில்ல. அந்த மாதிரி நம்ம இதை அரைச்சிக்கணும். இப்போ இதை நம்ம அரைச்சிருக்கோம். பார்த்தாக்கா உங்களுக்கு தெரியும் எந்த அளவு நான் கோர்ஸாக இதை அரைச்சிருக்கேன்னு. ஸோ இதில் நம்ம ட்ரை வச்சுருக்கிற இந்த கருவேப்பிலையை இதில் போட்டுக்கலாம். ரொம்ப ட்ரை பண்ணினாலும் அதோட கலர் சேஞ்ச் ஆகிடும். கொஞ்சம் க்ரீன் கலர் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்னால் ப்ளட் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதில் நிறைய ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை கண்டினியூஸாக நம்ம எடுத்துட்டாக்க ரொம்ப நல்லது. எல்லார் வீட்லேயும் கருவேப்பிலை நிறையா இருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ அரைச்சுடலாம். இப்போ இதை நம்ம அரைச்சாச்சு. ஸோ ரொம்ப நல்லா அந்த கலர் மெயின்டைன் ஆகிருக்கு. க்ரீன் கலர் நம்மளுக்கு தெரியறது ரொம்ப நல்லா இருக்குது. இதை டெய்லி நம்ம சாப்பிட்றதுக்கு வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அண்ட் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது மாதிரி பொடி செஞ்சு வச்சுட்டா இட்லி தோசைக்கு கூட நம்ம இதை சேர்த்து சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். இப்போ இதை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன்னா இதை ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும் அப்படின்னு நெசசிட்டி இல்லை. வெளியிலேயே வச்சு நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு சாப்பிடலாம். ஒன்றுமே வீணாகாது. பிகாஸ் நல்லா நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் எல்லாமே. அண்ட் இதை பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நான் இப்போ வைக்கிறேன். உங்கள்கிட்ட கிளாஸ் பாட்டில் இருந்ததுன்னா அதில் நீங்கள் வச்சாக்க ரொம்ப நாள் அப்படியே ஏர்டைட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் தண்ணி படாமல் வச்சுருந்தாக்க ரொம்ப நாள் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் மாறாமல் ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட்டு அதே மாதிரி இருக்கும். சில பேர் இதில் அந்த பருப்பெல்லாம் நம்ம வறுக்கும்போது புளியும் சேர்த்து அதோடு சேர்த்து வறுத்து அதை பொடி பண்ணுவா. பட் நான் இன்றைக்கி புளி சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம்.
இப்போ இதை சூடு சாதத்தில் நல்லா இதில் எண்ணெயும் கொஞ்சம் கலந்து இந்த பொடியும் போட்டு நான் இதை மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதுக்கு வெந்தயக்கீரை உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு பொரியல் பண்ணியிருக்கேன் அண்ட் சிப்ஸு. இப்போ நைட்டு லைட்டாக சாப்பிடணுன்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் எடுத்து ரொம்ப நல்லா சாப்பிடலாம். ரெடியாக இருக்கும் வீட்டில், ஒன்றும் கவலை இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு எழுதி அனுப்புங்க. லெட் அஸ் ஆல் மீட் வெரி சூன். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஹெல்த்தியான அந்த கருவேப்பிலை பொடியை வீட்டில் எப்பயும் செஞ்சு வச்சுக்கோங்க. ஹெல்த்தியாக இருங்கோ, நல்லா சாப்பிடுங்கோ, என்ஜாய் பண்ணுங்கோ. நான் போடுற எல்லா ரெசிப்பிலையும் உங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் தான் எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கட்டாயம் உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு எழுதி அனுப்புங்க. வி வில் மீட் வெரி சூன். பை.